மற்றுமொரு அதிர்ச்சி அண்மை செய்தி. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிம் உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதீத உடற்பயிற்சி காரணமாக மொஹதீர் முகமது ஜிம் உரிமையாளர் அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஜிம் உரிமையாளரான மொஹதீர் முகமது உடற்பயிற்சி செய்யும் போதே உயர் இரத்த அழுத்தம் ஏற்கனவே இருந்து வந்தது. அதீத உடற்பயிற்சி காரணமாக அவர் சட்டென்று அவர் உயிர் பிரியும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வந்து அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியிருக்கிறது. முன்னதாகவே கன்னட பிரபல நடிகர் ஒருவர் இதே மாதிரி உடற்பயிற்சி செய்யும் போது உயிரிழந்து தென்னிந்தியாவிய சோகத்தில் ஆழ்த்தியது. இதைத் தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சேலம் மாவட்டத்தில் உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் மொஹதீர் முகமது என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த அதிர்ச்சி செய்தியை பார்த்தோம். அவரின் கடைசி நிமிடங்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து மீண்டும் நமது குமுதம் செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், உங்கள் தகவல்களை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். சேலம் அண்ணா நகர் குடியிருப்பு அருகே வசித்து வரும் மொஹதீர் முகமது என்பவர் அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி செய்து அவர் இன்று உயிரிழந்துள்ளார். இது அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா மொஹதீர் முகமது கடைசியாக ஜிம்மில் இருந்து அவர் குளிக்க சென்ற காட்சியுடைய சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது அளவுக்கு அதிகமாக அவர் உடற்பயிற்சி செய்த பிறகு அவர் ஜிம்மில் இருந்து விளக்குகளை அணைத்து விட்டு அவர் குளியல் அறைக்கு அவர் சென்றுள்ளார். செல்லும் போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் நல்ல ஒரு உடல் கட்டுடன் தான் காணப்படுவதாக அந்த காட்சிகள் விளக்குகிறது. இருந்த போதும் அவர் குளியல் அறைக்கு சென்ற பிறகு அங்க நீராவி குளியல் எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இவர் அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி செய்திருந்த காரணத்தினாலும் நீராவி குளியல் எடுக்கும் போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த எது எப்படி இருந்தாலும் இவருடைய இழப்பு அந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு வந்த நண்பர்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மாநகர காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. முகமது எவ்வாறு, அதாவது நீராவி குளியலால் ஏற்பட்ட மூச்சு திணறலா அல்லது அதிக அளவிலால் ஏற்பட்ட அந்த பழுவினால் ஏற்பட்ட உயிரிழப்பா என்பது குறித்து விரிவான விசாரணைக்கு நடத்தி வராங்க மோகன்ராஜ். நன்றி சரவணன். அண்மை செய்தி குறித்த உங்கள் தகவல்களுக்கு நன்றி.